வவுனியா நகரிலிருந்து 18 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற 5 ஏக்கர் 9 பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காணி விற்பனைக்குள்ளது. வணக்கம். இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன. இலங்கை தீவின் வடவுல செம்மணி புதைகுழி அவலம் அனைத்துலகத்தையும் தொட்டுவிட்ட நிலையில் அந்த விடயத்தை திசை திருப்பும் வகையில் சில இருகோடுகள் தத்துவார்த்தங்கள் தற்போது வெளிப்பட தலைப்படுகின்றன. இவ்வாறான நாசகார தத்துவார்த்தத்தில் முதன்மையாக தமிழ் மக்களின் அரசியல் இலட்சியங்களை குறை மதிப்புக்கு உள்ளாக்கும் கட்டமைப்பு செல்களின் சமகால துணுக்காய் புதைகுழி தொடர்பான பலிந்த குரல்கள் வெளிப்படுகின்றன. இதற்கு மேலதிகமாக இன்னும் சில காச்சு மூச்சு குரல்களும் வெளிப்படத்தான் செய்கின்றன. அதுவும் செம்மணி புதைகுழியுடன் கந்தக ஆயுத நாசகார ஆதாரத்தை வெளிப்படுத்தும் வகையில் அகழ்வு மேற்கொள்ளப்படும் இடத்திலிருந்து கனரக துப்பாக்கி ஒன்றுக்குரிய வட்ட கொள்கலன் ரக வெற்று ரவைக்கூடு ஒன்று வெளிப்பட்டுள்ளதாக கூறப்படும் நிலையில் இவ்வாறான திசை திருப்பு காட்சி மூச்சுக்கள் தினிசாக தொடர்கின்றன. ஏற்கனவே இந்த அகழ்வு இடத்திலிருந்து எலும்புக்கூட்டு எச்சங்களுடன் புத்தக பையொன்று, விளையாட்டு பொம்மையொன்று, சிறுமி ஒருவரின் சட்டை பாகங்கள் உட்பட்ட தடங்கள் மீட்கப்பட்ட நிலையில் இப்போது கனரக துப்பாக்கிகளுக்கு பாவிக்கப்படும் வட்ட கொள்கலன் ரக அதாவது ட்ரம் மேகசின் எனப்படும் ரவைக்கூடும் இந்த இடத்தில் வெளிப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. ஆயினும் இந்த விடயம் இன்னமும் பகிரங்கமாக முன்னரங்குக்கு வரவில்லை. இவ்வாறான ஒரு பின்னணியில்தான் செம்மணி விடயங்கள் அனைத்துலக அரங்கில் ஒலிக்க உள்ளூரில் புதிய புதிய குட்டி பட்டிமன்றங்களும் வெளிப்படுகின்றன. அதில் ஒரு பட்டிமன்றமாக தற்போது சுயேச்சை நாடாளுமன்ற உறுப்பினராக உள்ள மருத்துவர் அர்ச்சுனாவுக்கு மருத்துவ கற்கை வாய்ப்பு எவ்வாறு கிட்டியது என்ற விடயத்தின் அதிர்வுகள் வருகின்றன. அதேபோல இன்னொரு புறத்தே சூரிய கதிர் இராணுவ நடவடிக்கையின் பின்னர் யாழ்குடா நாடு ஸ்ரீலங்கா படைத்தரப்பின் கட்டுப்பாட்டுக்குள் வந்த பின்னர் யாழ்குடாவில் விடுதலை புலிகளுக்கு உதவிய அதன் ஆதரவாளர்களை கொலை செய்யப்பட்டு செம்மணியில் புதைக்கப்பட்டிருக்கலாம் என ஊடகர் வித்யாதரன் சொல்லிய செய்தியும் அதனை பையப்படுத்தி எழுந்த விமர்சனங்களும் அவ்வாறான விமர்சனங்களுக்கு ஊடகர் வழங்கிய எதிர்வினைகளும் உள்ளூர் அதிர்வுகளாக வருகின்றன. செம்மணி அகழ்வில் சிறார்களின் எலும்புக்கூடுகளுடன் 40க்கு மேற்பட்ட எலும்புக்கூட்டு தொகுதிகள் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்டிருந்தாலும் இதுவரை அந்த இடத்தில் துப்பாக்கி ரவைகளோ ஆயுத பிரயோக கொலைகளுக்கான ஆதாரங்கள் எவையும் தடயங்களாக அகப்படாத நிலையில் அந்த இடத்திலிருந்து கனரக துப்பாக்கி பாவிக்கப்படும் ட்ரம் மேகசின் எனப்படும் வட்ட கொள்கலன் ரக ரவைக்கூடு வெற்றி நிலையில் என்றாலும் வெளிப்பட்டுள்ளமை முக்கியமான ஒரு விடயமாக மாறக்கூடும். இந்த ட்ரம் மேகசின் ஆதாரம் உண்மையானால் தற்போது எச்சங்களாக உள்ள மாந்தர்கள் அந்த இடத்தில் உடலங்களாக புதைக்கப்படும் போது அந்த இடத்தில் கனரக ஆயுதங்களை காவியவர்களின் பிரசன்னம் வலுவாக இருந்தமை ஆதாரமாகின்றது. ஆகையால் இவ்வாறான நேரத்தில் இந்த விடயத்தை அனைத்துலக அரங்குக்கு வெளிப்படுத்தும் முகங்களின் சேவைகளுக்கே காத்திரமான வேளை உண்டே தவிர சுயேச்சை அர்ச்சனாவுக்கு மருத்துவ கல்வி கிட்டியமைக்கான காரணம் சுமந்திரனா என்பதில் நடத்தப்படும் பட்டிமன்றங்களும் வாத பிரதிவாதங்களும் எங்க தாத்தா வீட்டில் ஒரு யானை இருந்தது ரக பாட்டு எசப்பாட்டுகளாக வருவது தேவையற்ற ஆணிகளை பிடுங்கும் வேலையாக அல்ல அடிக்கும் வேலைகளாகவே தெரிகின்றன. இந்த விடயத்தில் மாறி மாறி குற்றச்சாட்டுக்களை அடுக்கிக் கொள்ளும் இரண்டு தரப்புகளும் தத்தமது அரசியல் வழியூடாக ஈழத்தமிழர்களின் தேசிய நலன்களுக்கு உண்மையாக எவ்வளவு தூரம் உதவி கொள்கின்றார்கள் என்பது ஏற்கனவே பகிரங்கப்பட்ட விடயம். ஆகையால் 2006 மஹிந்த அரசாங்கம் ஆட்சியில் இருந்தபோது யாழ் மாவட்டத்தின் குடிப்பரம்பலை காரணம் காட்டி யாழ் மாவட்டத்திலிருந்து மருத்துவத்துறைக்கு தெரிவாகும் மாணவர்களின் எண்ணிக்கை திட்டமிட்டு குறைக்கப்பட்டதை அடுத்து அந்த வேளை பாதிக்கப்பட்ட மாணவர்களின் தரப்பில் அர்ச்சுனா தவிர்ந்த ஏனைய மாணவர்களால் எடுக்கப்பட்ட சட்ட நடவடிக்கையால் மருத்துவத்துறைக்கு செல்ல முடியாமல் அன்று பல் மருத்துவத்துறை கற்க நெருக்கி சென்றவர்களில் ஒருவரான அர்ச்சுனாவுக்கு மீண்டும் மருத்துவத்துறை கல்வி கிட்டியதாக கூறப்படுகிறது. அப்போது சுமந்திரன் ஊடாக இந்த வழக்கை பதிவு செய்த மாணவர்களில் அர்ச்சுனா இல்லை எனவும் அவர் இந்த வழக்குக்கு எந்த விதமான நிதி பங்களிப்பையும் செய்யாத நிலையில் இந்த வழக்கின் தீர்ப்பு 2008 அதனை தொடுத்த மாணவர்களின் தரப்புக்கு சாதகமாக வெளிப்பட்ட போது அப்போது பல் மருத்துவத்துறையில் கல்வி யாழ் மாவட்டத்தை சேர்ந்த 10 பேருக்கு மருத்துவத்துறையை கற்கும் வாய்ப்பு கிட்டியது.
ஆனால் இந்த வழக்கை தொடர்ந்த பாதிக்கப்பட்ட மாணவர்களில் அப்போது ஒருவராக இராத அர்ச்சுனா இந்த வழக்கு வெற்றி பெற்றதும் தனது முடிவை மாற்றியதால் இந்த வழக்கை தொடர்ந்த மாணவர்களில் ஒருவருக்கு மருத்துவத்துறை கிட்டாமல் முதுகில் குத்தப்பட்டதான விமர்சனங்களும் உள்ள நிலையில்தான் இப்போது இந்த விடயங்கள் மீண்டும் எங்க தாத்தா வீட்டில் ஒரு யானை இருந்தது பாணியில் வெளிப்படுத்தப்படுகின்றன. இப்போது இந்த காற்று மூச்சுக்கள் சில அதகலங்களை உருவாக்கி கொண்டாலும் இந்த உள்ளூர் அரசியல் மல்லின அதிர்வுகளை விட செம்மணி புதைகுழி குறித்து பிரஜையுடன் செயற்படும் ரணிதா ஞானராஜா உட்பட்ட சட்ட குழாமுக்குரிய உதவிகள் தான் முக்கியமாக தேவைப்படுகின்றன. இப்போது ஒருவேளை அமெரிக்காவில் ஜனநாயக கட்சியின் ஆட்சி இருந்தால் செம்மணி புதைகுழியின் வாஷிங்டன் அதிர்வுகள் வேறு ஒரு பரிமாணத்தில் இருந்திருக்கும் என்பதும் ஊகிக்கத்தக்க ஒரு விடயம். ஏனென்றால் தற்போது செம்மணி விடயத்தில் குரல் கொடுக்கும் சட்டவாளரான ரணிதா ஞானராஜாவை அமெரிக்க இராஜாங்க திணைக்களம்தான் உலகின் துணிச்சலான பெண்களில் ஒருவராக கடந்த 2021 பிரகடனப்படுத்தி அவருக்கு அனைத்துலக விருதொன்றையும் வழங்கியிருந்தது. ஸ்ரீலங்காவுக்கான அமெரிக்க தூதர் அலைனா பீட்டர்பிளிஸ் பதவி வகித்த காலத்தில் இந்த விருதுக்கு ரணிதா ஞானராஜாவின் பெயர் பரிந்துரைக்கப்பட்டு அவர் தெரிவு செய்யப்பட்டிருந்தார். அப்போது இந்த விருதை வழங்கிய ஜோ பைடன் அரசாங்கத்தின் வெளியுறவு அமைச்சராக, அதாவது இராஜாங்க செயலாளராக இருந்த ஆண்டனி பிளிங்கன் இலங்கையில் வலிந்து காணாமலாக்கப்பட்ட மாந்தர்களுக்கு குரல் கொடுக்கும் ஒரு சட்டவாளராகவும் பல ஆண்டுகளாக இலங்கையில் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் அரசியல் கைதிகள் உட்பட்ட கைதிகளின் நீதிக்காக போராடும் ஒருவராக ரணிதா ஞானராஜா அடையாளப்படுத்தப்பட்டிருந்தார். இலங்கையில் வலிந்து காணாமலாக்கப்பட்ட தமிழர்கள் தொடர்பான விசாரணைகளுக்கு ரணிதா ஞானராஜா என்ற சட்டவாளர் வெளிப்படுத்திய தலைமைத்துவம் மற்றும் வாதிடும் திறன் அமெரிக்காவை மிகவும் கவர்ந்ததாகவும் உலகெங்கும் துணிச்சலை வெளிப்படுத்திக் கொள்ளும் பெண்களுக்கு ரணிதா ஒரு முன்னுதாரணம் என்பதால் அவரை அனைத்துலக அரங்கில் துணிச்சல் மிக்க பெண்களில் ஒருவராக அமெரிக்கா தெரிவு செய்ததாகவும் அன்று வாஷிங்டனில் குறிப்பிடப்பட்டது. இதன் அடிப்படையில் தான் ஒருவேளை இப்போது அமெரிக்காவில் ஜனநாயக கட்சியின் ஆட்சி நீடித்திருந்தால் ரணிதா ஞானராஜாவால் வெளிப்படுத்தப்படும் செம்மணி விடயம் வாஷிங்டன் வரை கடுமையாகவும் எதிரொலித்திருக்கக்கூடும். இவ்வாறான ஒரு பின்னணியில் தற்போது வாஷிங்டன் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் 2.0 டொனால்ட் ட்ரம்பின் நிர்வாகத்தில் செம்மணி அதிர்வுகள் எவ்வாறு வரும் என்பது உற்று நோக்கப்படுகிறது. ஒரு காலத்தில் தமது இராஜாங்க திணைக்களமே பெருமை பாராட்டிய அதே சட்டவாளர் தற்போது வெளிப்படுத்தி வரும் செம்மணி தொடர்பான குரல்களை கவனத்தில் எடுக்க வேண்டிய பொறுப்பு தற்போது இராஜாங்க திணைக்களத்தின் பொறுப்பிலுள்ள, அதாவது அமெரிக்காவின் வெளியுறவு அமைச்சரான மார்க்கோ ரூபியோ நிர்வாகத்துக்கும் உள்ளதை மறுத்துக்கொள்ள முடியாது. ஆனால் இலங்கை உட்பட்ட சில நாடுகளில் இடம்பெற்ற போர்க்குற்றங்கள் மற்றும் மனித உரிமை மீறல்கள் தொடர்பாக தற்போது முன்னகர்த்தப்பட்டு வரும் 20க்கும் மேற்பட்ட பொறுப்புக்கூறல் திட்டங்களுக்கு அமெரிக்கா வழங்கிக் கொள்ளும் நிதியை நிறுத்த வெள்ளை மாளிகையின் வரவு செலவு திட்ட முகாமைத்துவ பணியகம் ஒரு பரிந்துரையை வெளியிட்டமை நினைவூட்டப்பட வேண்டிய ஒரு விடயம். வெள்ளை மாளிகையின் இந்த பரிந்துரை மீது அமெரிக்க இராஜாங்க திணைக்களம் எதிர்வரும் 11ஆம் தேதிக்கிடையில், அதாவது இன்னும் ஒரு வாரத்துக்கிடையில் ஒரு முடிவை வெளிப்படுத்தும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த நிலையில்தான் ஒரு காலத்தில் அமெரிக்க இராஜாங்க திணைக்களமே துணிச்சல் மிக்க பெண்மணி விருதை வழங்கிய யாழ்ப்பாண பூர்வீக சட்டவாளரான ரணிதா ஞானராஜாவின் தற்போதைய செம்மணி குரலை வெள்ளை மாளிகை எவ்விதமாக நோக்க தலைப்பட்டாலும் செம்மணிக்காக குரலை வெளிப்படுத்தும் அவரையும் அவருக்கு பின்னால் உள்ள சட்டவாளர்களின் குரல்களையும் வலுப்படுத்த வேண்டியது புலம்பெயர் தமிழ் சமூகத்தின் கடமையாகவும் மாற்றப்படுகிறது. இவை இலங்கையை மையப்படுத்திய விடயங்கள். அடுத்து அனைத்துலக நிலவரங்களை நோக்கிக் கொண்டால் அமெரிக்காவின் டெக்சஸ் மாநிலத்தின் மத்திய பகுதியில் குவாடலுப் நதியில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக உருவாக்கப்பட்ட காற்றாற்று வெள்ளத்தில் பலியானவர்களின் எண்ணிக்கை 15 சிறார்களையும் உள்ளடக்கி 50ஐ தாண்டியுள்ளது. ஆங்காங்கே அமைக்கப்பட்ட சுற்றுலா முகாம்களில் தங்கியிருந்தவர்களே இந்த காட்டாற்று வெள்ளத்தால் அடித்துச் செல்லப்பட்ட நிலையில் இந்த வெள்ளத்தில் 27 சிறார்கள் உட்பட இன்னும் பலர் காணாமல் போயிருப்பதாகவும் அவ்வாறாக காணாமல் போனவர்களை தேடி கண்டுபிடிக்கும் நிவாரண நடவடிக்கைகள் தீவிரமாக இடம்பெற்று வருவதாகவும் அதிகாரிகள் தரப்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அமெரிக்க அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்பின் முன்னாள் நெருங்கிய பங்காளியாக இருந்து தற்போது கருத்து வேறுபாடுகளுடன் பகையாளியாக மாறி பொருதி நிற்கும் அமெரிக்க கோடீஸ்வரர்களில் ஒருவரான எலான் மஸ்க் நேற்று தனது சொந்த அரசியல் கட்சியாக அமெரிக்கா பார்ட்டி அல்லது அமெரிக்காவின் கட்சி என்ற புதிய கட்சியின் உருவாக்கத்தை அறிவித்தார். அமெரிக்க மக்களுக்கு அவர்களின் சுதந்திரத்தை திரும்பி வழங்குவதற்காக தனது புதிய கட்சி உருவாக்கப்பட்டுள்ளதாக டெஸ்லா மற்றும் ஸ்பேஸ் எக்ஸ் ஆகிய பெருநிறுவனங்களின் உரிமையாளரான மஸ்க் கூறுகிறார்.
டொனால்ட் ட்ரம்ப் கடந்த 3ஆம் தேதி அமெரிக்க கொங்கிரஸால் அங்கீகாரத்தை பெற்ற வரவு செலவு திட்டத்தை கடுமையாக எதிர்த்துக் கொள்ளும் எலான் மஸ்க் இந்த வரவு செலவு திட்ட மசோதா அமெரிக்க கொங்கிரஸில் நிறைவேற்றப்பட்டால் தனது சொந்த அரசியல் கட்சியை ஆரம்பிப்பதாக உறுதியளித்திருந்த நிலையில் நேற்று தனது புதிய கட்சியை அறிவித்தார் மஸ்க். அமெரிக்க அரசியலமைப்பின்படி வெளிநாட்டில் பிறந்த ஒருவர் அதன் அரச தலைவர் தேர்தலில் போட்டியிட முடியாது என்பதால் தென்னாப்பிரிக்காவில் பிறந்த எலான் மஸ்க் எதிர்காலத்தில் அமெரிக்க அரச தலைவர் களத்தில் போட்டியிட முடியாது என்ற யதார்த்தம் உள்ளது. மஸ்கின் இந்த புதிய கட்சி அடுத்த ஆண்டு இடம்பெறும் அமெரிக்காவின் மிட்டேர்ம் எலெக்ஷன்ஸ் எனப்படும் அமெரிக்க இடைத்தேர்தலில் போட்டியிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அமெரிக்காவை பொறுத்தவரை அங்கு தோன்றும் புதிய அரசியல் கட்சிகள் தமக்குரிய நிதியை திரட்டிக் கொள்ளும் வரை அல்லது அவ்வாறான நிதியை செலவழிக்கும் நடைமுறையை பெற்றுக்கொள்ளும் வரை தமது கட்சிகளை முறையாக பதிவு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் தென்னாப்பிரிக்காவை சேர்ந்த அமெரிக்க குடிமகனான மஸ்க் தனது நிகழ்ச்சி நிரலை நேரடியாக எதிர்ப்பது அவருக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு விலையை செலுத்தும் என எச்சரித்துள்ள டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்காவிலிருந்து மஸ்கை நாடு கடத்துவது மற்றும் அவரது சில நிறுவனங்களுக்கு அரசாங்க ஒப்பந்தங்களை குறைப்பது குறித்தும் பகிரங்கமாக கருத்து தெரிவித்துள்ளார். அரச மானியங்கள் வழங்கப்படாவிட்டால் மஸ்க் தனது அமெரிக்க கடையை மூடிவிட்டு தென்னாப்பிரிக்காவுக்கு புறப்பட வேண்டியிருக்கும் என டொனால்ட் ட்ரம்ப் தனது சொந்த சமூக ஊடக தளமான ட்ரூத் சோசியலில் பதிவிட்டமை குறிப்பிடத்தக்கது. இறுதியாக இன்று பிரேசில் தலைநகரில் சீன தலைவரின் பிரசன்னம் மற்றும் ரஷ்ய தலைவரின் நேரடி பிரசன்னம் இல்லாமல் பிரிக்ஸ் உச்சிமாநாடு ஆரம்பிக்கின்றது. இந்த மாநாட்டில் அமெரிக்க அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் தொடங்கிய வணிக போர் முக்கியமான அவதானத்தை எடுக்க உள்ளது. சீன அரசு தலைவர் பிரிக்ஸ் அமைப்பில் ஆதிக்கம் செலுத்தும் ஒரு முகமாக இருந்தாலும் இந்த உச்சிமாநாட்டில் முதல் முறையாக அவர் நேரடியாக பங்கேற்காத நிலைமை எழுந்துள்ளது. அதேபோல உக்ரைனில் இடம்பெற்ற போர்க்குற்றங்களுக்காக அனைத்துலக குற்றவியல் நீதிமன்றத்தின் பிடியாணை பிறப்பிக்கப்பட்டதால் ரஷ்ய அரசு தலைவர் விளாடிமிர் புட்டினும் பிரேசிலுக்கு பயணிக்க முடியாத நிலைமை உள்ளது. இதே காரணத்துக்காக அவர் தென்னாப்பிரிக்காவில் 2023ஆம் ஆண்டில் இடம்பெற்ற பிரிக்ஸ் கூட்டத்திலும் பங்கெடுக்க முடியவில்லை. தென்னாப்பிரிக்காவை போலவே பிரேசிலும் அனைத்துலக குற்றவியல் நீதிமன்றமான ICCயின் உறுப்பு நாடு என்பதால் ICC பிடியாணை பிறப்பித்த ஒருவரை கைது செய்ய வேண்டிய பொறுப்பு உறுப்பு நாடுகளுக்கு இருப்பதால் விளாடிமிர் புட்டின் இந்த மாநாட்டுக்காக பிரேசிலுக்கு செல்வதை தவிர்த்துள்ளார். இன்று ஆரம்பித்த பிரிக்ஸ் மாநாட்டில் சீன ரஷ்ய தலைவர்களின் பிரசன்னம் இல்லாதது இந்த அமைப்பில் அடுத்து முக்கியமாக இருக்கும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு ஒரு வெளிச்சத்தை பாய்ச்சியுள்ளது. இவைதான் IBC தமிழின் செய்தி வீச்சு. தொடர்ந்தும் IBC தமிழுடன் இணைந்திருங்கள்.